பட்டத்தினுடைய கயிற்றில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறார் ஒரு இளைஞன். பெரிய பட்டத்தை கட்டி எங்களை தூக்கி கொண்டு ஓடி போனது இந்த கிரவுண்ட்லேயே. தை மாதம் என்றாலே எங்களுக்கு அந்த தண்டவாடிலே வந்துடும். பட்டம் ஏற்றணும், பட்டம் கட்டணும். 20 அடிக்கும் பெரிய அளவிலான நவண்டில் இப்படி ஒரு பெரிய பட்டம் 20 அடி பட்டம் நின்றதுனா எங்களுக்கு எங்கள் ஊருக்கும் எங்கள் படிகளுக்கும் ஒரு பெருமை. எவ்வளவு கயிறுகள் கட்டி பாருங்க இந்த மிகப்பெரிய பட்டத்தை வந்து வட்டம் ஏற்றி விட்டு இருக்கிறான். இரவில் நித்திர உள்ளிலா உள்ளிலா. இந்த கயிற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய பட்டமே வந்து தொங்கி கொண்டிருக்கு. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நாளைய தினம் புது வருட பிறப்பு. அந்த புது வருட பிறப்பு வந்த உடனே எங்கட ஆக்கள் எல்லாருமே தேடுறது அந்த பட்டத்திருவிழா எப்படா நடக்கும், தைப்பொங்கலுக்கு நடக்க வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய அந்த பட்டத்திருவிழா எப்படா நடக்கும் என்று தான் எல்லாரும் தேடினோம். இன்றைய தினமும் கூட நாங்கள் நிற்கக்கூடியது வல்வெட்டித்துறையில் நிற்கிறோம். வல்வெட்டித்துறை நவண்டல் கலைமதி விளையாட்டுக் கழகம் மற்றது இங்கே இருக்க சனசமூலம் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பட்டம் ஒன்று ஏற்ற போயினோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இங்கே அந்த காற்று வந்த உடனே இங்கே எல்லாம் பட்டம் ஏற்ற வலிக்கிட்டோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய வளமை அது. மற்ற ஊர்கள் விட இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டங்கள் எல்லாம் ஏற்றினோம். வித்தியாசமான முப்பரிமாண பட்டங்கள் எல்லாம் ஏற்றினோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கணும். இந்த இடத்துல ஏற்றுறதுக்காக வேண்டி தங்களோட ஊரில் தங்களோட இளைஞர்கள் இணைந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய பட்டம் தேண்ட போயினோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க, எவ்வளோ கயிறுகள் வந்து தொடுக்கப்பட்டிருக்கண்டு. அந்த மிகப்பெரிய பட்டத்துக்கு முதலே பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தை சுமக்கிறதுக்காக வேண்டி மேலே இன்னும் 4 பட்டங்கள் பறந்து கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்துக்குரிய வால், அந்த வால் விடுவாங்களா, நாங்கள்லாம் சின்ன சின்ன குஞ்சத்தில் விடுவோம். இந்த இங்கே இருக்கிற வால்ன்ற அந்த கைத்தின மொத்தத்தை பாருங்க. அந்த மிகப்பெரிய பட்டத்துக்குரிய வால் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்துக்குரிய வால். இந்த இளைஞர்கள் அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கயிறு தான் பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து இப்போ ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மிக பிரமாண்டமான இந்த பட்டத்தை வந்து மேலே வரக்கூட போயிடும். இங்கே இந்த பட்டத்திருவிழாவில் விசித்திரமான பல பட்டங்கள் எல்லாமே பறக்கும். அதோட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட்டத்தில் இளைஞர் பறந்தவரே நன்மை காலத்தில் ஒரு துவிச்சக்கர வண்டி கூட பறந்திருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியான விசித்திரமான சம்பவம் கூட இங்கே இடம்பெறதும் வளமை. இரண்டாம் அவ்வளவு மிக பிரமாண்ட பட்டங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. அந்த பட்டத்துக்கு மேலே தொடர்ச்சியாக 5 பட்டங்கள் இருக்கின்றது. இரண்டாம் இது ஒரு மிகப்பெரிய பட்டம் என்றபடியால் அதை வந்து தனியாக ஏற்ற முடியாது என்பதற்காக அதுக்கு வலு சேர்க்கும் வகையில் தொடுத்து பார்த்தீங்கன்னா மேலே 4 பட்டங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பட்டங்கள் மேலே ஏற்றப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் 20 அடியிலும் விட நீளம் கூடிய அந்த மிகப்பெரிய பட்டத்தை வந்து இப்போ ஏற்ற போயினோம். அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதோட இங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இந்த பட்டம் கட்டுறது என்ன மாதிரி, அவையோட அனுபவம் என்ன, எவ்வளவு காலமாக இது செய்து கொண்டிருக்கேன் என்பது தொடர்பாக வந்து நாங்கள் அவரோட கதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த எவ்வளவு மிகப்பெரிய அளவிலான அந்த பட்டமாக இருக்கின்றது. இதெல்லாம் ஒவ்வொருவருடைய அந்த கலைவண்ணத்தில் உருவாக்கப்பட்டது. எல்லாராலையும் இது இலகுவாக செய்து முடிக்க முடியாத ஒரு விடயங்கள். நாங்கள் பார்க்குறதுக்கு இலகுவாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து எங்களால் செய்து கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் இன்றைய தினம் இங்கே என்ன இடம்பெற போது, சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன இடம்பெறுகின்றன, அவர்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது என்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வர காணொலியில் பார்க்கலாம். அந்த பட்டத்தை இழுத்து ஏற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆக்களை பார்க்கணும். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பட்டத்தை இழுக்கிறதுக்கு, அதை விட அதிகம் என்று சொல்லலாம், பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதை இழுக்கிறதுக்காக இரண்டு அவ்வளவுக்கு ஒரு பலம் வேணும் அந்த பட்டத்தை இழுத்து மேலே ஏற்றுறதுக்கு, அந்த காற்றுல ஏற்றி விடுறதுக்கு. இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பட்டம் எவ்வாறு மேலே ஏற்றப்படுகிறது அந்த காட்சியில். அவர்களுடைய தொடர்ச்சியான முயற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் வந்து இப்போ மேலே ஏற்றப்பட்டது வெற்றிகரமாக வந்து மேலே ஏற்றிட்டோம். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள். அந்த பட்டத்தினுடைய வால் வந்து கீழே தொங்கி கொண்டு, நான் முதல்ல உங்களை காட்டியிருந்த அந்த மிகப்பெரிய கயிறு, அந்த வால் பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து கீழே தொங்கி கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் ஏற்றப்பட்டிருக்கிற அந்த கயிறும் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு பலமான மிக மொத்தமான அந்த கயிறு. நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்கள், அந்த பட்டத்தை கட்டி விட்டுருக்கீங்க. அவ்வளோ மொத்தமான கயிற்றில் வந்து அதை கட்டி விட்டுருக்கீங்க. நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன நூறுகள்லாம் நேற்றினோம். அந்த பட்டம் பெரிய பட்டம் என்பதால் பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்கு மொத்தமான அந்த நைலோன் கயிற்றில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏற்றி விட்டுருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தினுடைய கயிற்றில் வந்து ஏறுறதுக்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்.
எவ்வளோ ஆளும் சரிங்க 3 பேர் தான் செய்யணும். இது செய்யணும்ன்ற அந்த யோசனை ஒரு பேர் சொன்னாங்க செய்யணும். இந்த முறை எங்களுக்கு செய்ய பார்த்தோம். நாங்கள் பாரம்பரியமாக இந்த பெரிய பட்டங்கள் எங்கள்ட அப்பாண்ட காலத்திலேருந்து எழுதி கொண்டு வந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் போகிற காலத்திலேருந்து பார்க்குறது அப்பா அப்படி கட்டுறாரு, என்ன செய்யணும், எப்படி எப்படி நம்ம என்ன மாதிரி என்று பார்க்குறது. அப்போ சின்னதுலேருந்து பார்த்து கொண்டு வரையே நாங்களும் அந்த தை மாதம் என்றாலே எங்களுக்கு அந்த தண்டவாடிலே வந்துடும். பட்டம் ஏற்றணும், பட்டம் கட்டணும். வேலைக்கு போகிறதுனாலும் வேலையில் எல்லாம் குழப்பி பட்டத்துக்காண்டியே ஊறிடுவோம். இதுக்காண்டியே ஒரு கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாலே வேலைக்கு ஆர்வமாக போய் காசு எல்லாம் சேர்த்து பட்டத்துக்காண்டியே கட்டி பட்டத்துக்காண்டியே செய்வோம். எல்லாருக்கும் தெரியும் வெல்வெடுத்துறை என்றாலே பட்டத்துக்கு ஸ்பெஷல் தான். பட்ட போட்டியெல்லாம் நடக்கிறது, பட்ட திருவிழாண்டு பெருசாக எல்லாம் நடக்குது. அப்படி விசித்திரமாக எல்லாம் கட்டி ஏற்றாட்டியும் நாங்கள் இப்படி பெரிய படலங்களை கட்டி இப்படி பெரிய 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 படங்களை காட்டி ஒக்கன பெடிகள் சேர்ந்து பட்டங்களை இப்படி ஏற்றி மகளுக்கு ஊர்ல வந்து பொதுவாக சின்ன சின்ன படம் தான் மிச்சம் எல்லாம் ஏற்றுவாங்க. இங்கே அந்த பெருசா அந்த பட்டம் ஏற்றுறது அது என்ன தொடர்ந்து அங்கே அப்படி இருக்கா இல்லை இங்கே அல்லது தொடர்ந்து இப்போ எங்கண்ட வளர்ந்து வர ஆட்கள் தொடர்ந்து பெரிய பட்டங்கள்லாம் ஏற்றி கொண்டு பார்க்குறது. இப்போ சின்ன பட்டங்களில் பெருசாக ஆர்வத்தை விட பெரிய பட்டங்கள்லாம் ஆர்வம் கூட. ஏன்னு சொன்னால் சின்ன பட்டங்கள் எல்லாரும் தனித்தனியே கட்டி தனித்தனியே ஏற்றுவாங்க. இப்போ பெரிய பட்டம் வேண்டால் தான் எல்லாரும் படிகள் எல்லாம் சேர்ந்து கூடி எல்லாம் சேர்ந்து கட்டி இரவிரவான்னு அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வித்தியாசம் வந்தது. அதனால தான் பெரிய பட்டத்தையே விரும்புது. எந்த காலத்தில் குறிப்பாக ஏற்றுறீங்க? எந்த காலத்துல 4 வருஷமா நடக்கும். இல்லை இப்போ ஒரு மாதம் இருக்குத்தானே, எந்த மாதம் கூட நடக்கும்? 10ஆம் மாதம் அப்படியெல்லாம் தொடங்கிடுவோம். ஆனால் அது இப்போ காது பெருசாக இருக்காது. தை மாதம் இப்படி மேற்கழி கடைசி தை மாதம் தான் உண்மைக்குமே காது பலமையாக இருக்கும். அப்படியே தான் நாங்கள் பெரிய பட்டங்களை விடுவோம். அதுக்கு முதல்ல ஏற்றுவோம். அது சின்ன பட்டங்களாக தான் இருக்கும். பெரிய பட்டம் விடுறதாண்டா இப்படி காதுகள் பார்த்து பெரிய பட்டம் எவ்வளவு உயரமான பட்டம் இருக்குது இதில்? இப்போ இந்த வருஷம் நாங்கள் ஏற்றினா 20 அடி பட்டம். இதுக்கு முதல்ல நாங்கள் ஏற்றிருக்கோம், வெள்ளையிலாம் கொண்டு ஏற்றிருக்கோம். இது இந்த வருஷம் 20 அடி பட்டம். போன வருஷம் 15 அடி பட்டம் ஏற்றினாங்க. இந்த வருஷம் 20 அடி பட்டம் ஏற்றணும் ஏற்றிருக்கோம். அடுத்த வருஷம் கட்டாயம் இதுக்கு மேலால் கட்டி ஏற்றுவோம். இதுக்கு வந்து வேலைக்கு போய் காசு எல்லாம் சேர்க்கணும்னு சொன்னீங்க, பெரிய செலவு ஒன்று வருமா இதுக்கு செய்கிறது? கட்டாயம் பெரிய செலவு எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட இந்த முஜ்ஜைக்கு மட்டுமே 20,000 22,000 கிட்ட முடிஞ்சிருக்கும் ரோல், தங்கச்சி ரோல். இனி பால் அம்மளு இனி கமுவும் போய் விலைக்கு தானே பண்ணினாங்க. எல்லாம் கொஞ்சம் எடுத்தாலும் விலைக்கு தான் மிச்சம் பண்ணினாங்க. அப்போ வந்து பார்க்க போனாங்க கிளவு தான். இனி படிக்கலாம் எல்லாம் சேர்ந்து படிகள் பண்ணக்கு சோடால் மிக்சர் ஏதாவது இருது அப்போ கிளவு தான். இதில் எத்தனை பட்டம் பேர் நிற்கிது? இதில் இப்போ 5 பட்டம். முக்கியமான புள்ளி என்ன இவர் தான். காசு எல்லாம் செலவழிச்சு கூடுதலாக செலவழிச்சு செய்கிறான்னா இவர் தான். எங்களுக்கு ஆர்வம் தாரதும் அண்ணன். உங்களுக்கு தெரிஞ்ச கூட எத்தனை வயசு வாங்கிருக்கீங்க இந்த விஷயங்கள்ல? பெரிய பட்டம் நாங்களா ஏற்ற வலிக்கிட்டு 4 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அப்பாண்ட காலத்துலேருந்து ஒரு வயது பிராயம் தெரிஞ்ச காலத்துலேருந்து பார்க்க போனால் 10 வருஷத்துக்கு கூட வந்து தான் சொல்லலாம். அதே அந்த பட்டம் எல்லாம் தொடுத்து வச்சுக்கிறோம். பட்டம் இப்போ இந்த பெரிய பட்டத்தை வந்து இப்போ தனியாக இங்கே இந்த எங்கண்ட இதில் வந்து ஏற்றிடலாம். வீடுகள் எல்லாம் இருக்கிற வழியாக ஏற்றிடலாம். அப்போ தொடுவையாண்டு விடணுமன்றதுக்காண்டி பட்டத்தை இந்த பெரிய பட்டத்தை இங்கே தூக்கணுமன்றதுக்காண்டி கடைசியாக இந்த பட்டத்தை பார்த்தோம். பெரிய பட்டத்தை எடுத்துக்கொண்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் கட்டி பழகின வழியாக எங்களுக்கு அது சுகம் போல படிகள் எல்லாம் சேர்ந்து நிற்க சுகம் போல இருக்கு. உண்மைக்கும் அது கஷ்டம் தான். இப்போ அளவு இல்லாமல் இருக்கு கட்டுறது வந்து மேலே போய் நிற்க அது மூலோட்டங்கள் எல்லாம் பார்த்து கட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதை கஷ்டப்பட்டு சொல்லிடலாம். அது ஏனென்றா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை கட்டுறபடியாக அது கஷ்டப்பட்டு சொல்லிடலாம். இந்த பட்டங்களுக்கும் போட்டி நடக்கிறதா இல்லை? அப்படி இல்லை. இல்லை இப்படி இந்த பட்டங்களுக்கு போட்டி தனியாக ஏற்றி வைக்கிற சந்தோஷம். இப்போ ஏரியாவே ஏற்றுவினோம் கூடுதலாக. இப்போ நவண்டில் இப்படி ஒரு பெரிய பட்டம் 20 அடி பட்டம் நின்றதுனா அது எங்களுக்கு எங்கள் ஊருக்கும் எங்கள் படிகளுக்கும் ஒரு பெருமை தான். அதுக்காண்டியே ஏற்றுடும். அண்ணா சொல்லுங்க இந்த பட்டத்தை பற்றி.
இந்த பட்டம் நான் பட்டமேத்த ஒழிக்கிட்டு சரியா 11 வயசுல பட்டமேத்த ஒழிக்கிட்டுலாம். எனக்கு இப்போ சரியா 54 வயசு. பட்டம்ண்டா சாப்பாடு தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. இரவு ஜாமத்தில் ஒளி இந்த பட்டம் விழுந்து நான் எடுக்க போயிருக்கேன், அறுத்தாண்டு போய் எடுக்க போயிருக்கேன், தனியாக எடுக்க போயிருக்கேன். மற்ற பட்டம் நான் இது மாதிரி சும்மா நோமலாக ஏற்றுறதில்லை, வின் போட்டு தான் ஏற்றுறது. அதுக்கண்டு ஜாமம் நேர் பாட்டுக்கன் இருந்து கையிலிட்ட ஜனமெல்லாம் பேசும். எனக்கு ஒரு மாமா வண்டி இருந்து ஆள் 20 சில நேரம் நிற்கிறவெல்லாம் பேசும், கண்ட பாட்டுக்கு பேசும். என்ன அண்டர்கியா வட்டம் ஏற்றி விட்டு இருக்கிறான், 20 நிற்கிற உள்ளிலாம் இங்கே எங்களுக்கு ஒரு கடியை கொண்டு ஒரு ஆள் இருந்தது. அந்த ஆள் டைமண்ட் கலாவர் ஆடித்தனண்டு அப்படி ஒரு பட்டங்களை ஏற்றி ஒரு பெரிய பட்டத்தை கட்டி எங்களை தூக்கி கொண்டு ஊறி போனது இந்த கிரவுண்ட்ஸ்லேயே. ஏன் இந்த ஊர்ல இப்படி பெரிய பட்டங்கள் கட்டுற ஒரு விஷயம் உண்டு? அது எல்லாருக்கும் அந்த தையொண்டு வந்தால் அந்த பட்டத்துலேயே ஒரு ஆர்வம் உண்டு. மழை தண்ணி உடி பார்க்க மாட்டோம், பட்டம் ஏற்ற வெளிக்கிட்டா காற்று இல்லையண்டா சில அழுவ உடி வரும் எங்களுக்கு பட்டம் ஏற்றையிலே. அது பட்டம் நான் இந்த தனி கலர்கள் ஏற்றுறதில்ல, பட்டத்தை கட்டி இந்த பட்டத்துக்கு பெயிண்ட் அடித்து டிசைன் போட்டு தான் நான் பட்டம் ஏற்றுறது. உங்களுக்கு தெரியாது எவ்வளோ காலம் நடக்குதுன்னு இந்த ஊரில்? இது நாங்கள் புறக்க வந்தமே இந்த பட்ட ஆர்வம் இருக்குது. எங்கண்ட மாமாக்கள் எங்கண்ட அப்பாக்கள் எல்லாம் பட்டம் ஏற்றினாக்கள். கிட்டத்தட்ட இந்த பட்டம் கட்டுறேன்னா ஒரு நாள் பிடிக்க முடியும், பெரிய பெரிய பட்டங்கள். உங்களை நீங்கள் அறியவில்லை பெரிய பட்டம் இங்கே ஏற்றிக்கிறாங்க? பெரிய பட்டம் கட்டுறேன்டா அப்படி ஒரு 3 நாள் பிடிக்கும். மட்டியல் சீவி அதுக்கேற்ற ஒழுங்கு பார்த்து பெரிய பட்டம் கட்டுறேன்டா 3 நாள் பிடிக்கும். அதோட அதுக்கண்டு மினைக்கிடும். நீங்கள் அறிய உங்களுக்கு தெரிய எவ்வளோ பெரிய பட்டம் இங்கே ஏற்றிக்கிறாங்க? இங்கே எனக்கு தெரிய 55 அடி பட்டம் கூட ஏற்றிருக்கேன். 55 அடி இந்த படலமன்ற இது 55 அடி பட்டம் ஏற்றிருக்கேன். என்னோட பயத்தில் அதெல்லாம் அது லொரியில் கட்டி போட்டு பட்டத்தை வயல்வெளி வெள்ளை இதில் கொண்டு பிடிக்க விட்டுட்டு லொரியிலான்னு இருக்கிறது. அதில் எத்தனை பொடிகள் உயிரையும் விட்டுருக்காங்க அந்த பட்டத்தாலேயே. கிணத்துக்கு விழுந்து பட்டம் தூக்கி கொண்டு மேலே இருந்த ஆளை கீழே விழுத்தி 2 பொடிகள் நடக்க மாட்டான் இருக்கிறாங்க ஆள்முகம். அப்படி என்ன இருக்குது பட்டத்துக்கு இந்த ஊருக்கு? அது என்னன்னு தெரியல. எங்களுக்கு இந்த கையாண்டு கொண்டு பிறந்துட்டா பட்டத்தின் ஆர்வம் தானாவே. இந்த வருஷம் நான் பட்டம் ஏற்றாங்க நம்பரோட எனக்கு தான் தெரியும். அப்படி ஒரு இடைஞ்சல் வீட்டை பெரிய கடையை போட்டுருக்குன்னு அந்த இதால் அப்போ இவங்க பேசுவாங்க, இந்த ஒரு பட்டக்கார ஒரு ஆள் பட்டமே தான் இருக்குது. நான் வண்டி வச்சுருக்கிறேன் நூலை பார்த்தா யோசிப்பியால் இவர் இப்படி ஒரு பட்டத்தில் கலை உள்ளாலும் இந்த நூல் இல்லையே. இந்த குருளோன்னு கடலில் மீன் பிடிப்பாங்க, அந்த குருளோன்னு வண்டி வச்சுருக்கிறேன். 5000 ரூபாய்க்கும் வண்டி வச்சுருக்கிறேன் அந்த ஒரு பட்டத்துக்கு மட்டும். மற்ற பிராந்து கொண்டு கட்டினா பிராந்து ஏற்றையில் பிராந்து கட்டி ஏற்ற வண்டு கொண்டு இந்த பேர் மோசம் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ண மோசம் இந்த பேரை பிள்ளை மோசம் போயிட்டு படியில் செய்ய இந்த வேலை அப்படி இருக்கு. அதான் சொன்னேன், பட்டம் வந்து நீங்கள் அந்த பட்டத்துக்கு இருக்கா ஏற்றி அதில் 2 நாள் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டீங்க. பட்டம் ஏற்றத்தான் சொல்லு. சத்தியமாக நான் 2 இரவு 1:30க்கு போயிருக்கிறேன் இங்கேருந்து இங்கே மூத்தநாயல் ரோட்டுக்கு பட்டம் இந்த பட்டம் அறுத்துக்கொண்டு ஒரு பொடிகளும் இல்லை, தனியாக போனேன். அந்த ஒஜம் கொண்டு தனியாக போய் பட்டம் எடுத்துக்கொண்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அப்படி ஒரு வேறு பட்டத்துக்கு. அதே தொடுத்து ஏற்றுறேன். நீங்கள் தொடுத்து ஏற்றுறதுங்கிறது ஒரு சுகம். இப்போ ஒரு பட்டத்தை ஏற்றினா அதுக்கு முன்னுக்கு 10 பட்டம் 35 பட்டம் கூடி விடுவாங்க. அது பட்டம் வந்து ஒரே சைஸில் கட்டுவாங்க. இப்போ ஒரு முளம் வண்டின்னா ஒரு முளத்தில் 35 பட்டம் கட்டி அந்த வடிவுக்கு விடுறது. இந்த லைனில் வாரம் எல்லாம் ஒரே சைஸாக விட்டு நூலெல்லாம் ஒரே கணக்காக விட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது. எங்கெந்த ஊருக்கு போட்டி வருவீங்க? பட்ட போட்டி இங்கே ஊருக்கு போட்டி இல்லை, ஒவ்வொரு ஏரியா பட்டம் கூடின ஏரியாண்டா இந்த ஏரியாவும் எங்கள்ட பக்கத்து ஏரியாவும் அங்காளி ஒரு ஏரியா. அந்த ஏரியா இந்த 3 ஏரியாவே தான் பட்டம் கூடின ஏரியாண்டு. மற்ற விண் போடுறதும் கூடுதலாக இந்த ஏரியாவெல்லாம் கூடுதலாக. பல்லடர் எல்லாம் பட்டம் நிற்கிது, விண்ணோட பார்க்க மாட்டேங்குது, சும்மா ஊமை பட்டம் தான் நிற்குது. இங்கே ஒரு 3 பேர் இருக்கிறான் பட்டம் விண் போட்டை ஏற்றுறாங்க. விட்டு இருக்க மாட்டீங்க பட்டம் ஏற்றண்டா விட்டுட்டு இருக்காங்க. என்னட்ட கிடக்கிற பட்டத்துக்கு இருக்கிற சாமனை பார்த்தானே யோசிப்பியல் இவர் இப்படி ஒரு பட்டத்தில் இரு கலை உள்ள ஆளோ விஷயம் கொண்டு வச்சிருக்கிறேன். என்னோட எட்டித்தோட இல்லாத விஷயம் ஏத்தான் இருக்கு. அப்படி இருக்கு. அதுதான் நேர்கள் சத்தம் போட எனக்கு போங்கிலேருந்து பிடுங்கி கொண்டு இருக்கு. பட்டம் கட்டுறதுக்கு மட்டையெல்லாம் போன வரைக்கும் மட்டை சீவி வச்ச மட்டைகள் கிடாக்கு.
இதெல்லாம் திடீர்னு நான் வாங்கி ஏற்றினாலும் ஏற்றுவேன். பட்டம் கட்டி இரவு நான் 12:30க்கு பட்டத்துக்கு பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கேன். இந்த மனைவி என்ன கேட்குறாள், கிஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு போதை மாதிரி வந்துட்டு பட்டத்தில் ஈடுபட்டால் அது இருக்கையில் அது வருஷா வரைக்கும் பட்டம் ஏற்றி தான் இருக்கும். எப்போ வரைக்கும் நடக்குமாண்ணா? இது இந்த பொங்கலுக்கு அப்புறம் ஒரு இது வராது, என்ன தைப்பூசம். தைப்பூசம் மட்டும் கூடுதலாக ஏற்றி கொண்டு தைப்பூசம் முடிஞ்சால் அப்போ இந்த அங்காலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக காத்துறாங்காவே நாங்களாக விட்டுடுவோம். ஒரு கிழமை இந்த காற்று இல்லாமல் இந்த பொடியல் பட்ட பாடே யாருக்கும் தெரியா. ஒரு கலை, அது ஒரு கலையோ. சாப்பாடு கூடி தேவையில்லை பட்டம் ஏற்ற வலிக்கிட்டா. என்னது? சாப்பாடு கூடி தேவையில்லை பட்டம் ஏத்தாண்டு வலிக்கிட்டா. அப்படி ஒரு கலை பிடிச்சது.